Hello guys, welcome back to my channel. என் பேர் முகமது சுப்ஹான். நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன் ப்ளஸோட பிராண்டில் வந்து நீங்கள் பெரிய பெரிய மாடல்ஸ்லாம் இப்போதைக்கு வாங்கியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. கர்வ் டிஸ்பிளேயோ, நார்மல் டிஸ்பிளேயோ, ஃப்ளாட் டிஸ்பிளேயோ நிறைய பேர் வந்து புதுசாக மாடல்ஸ்லாம் ஒன் ப்ளஸ் பிராண்டில் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபோன் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ண கீழே போட்டு பேக் டோர் வந்து உடஞ்சிருது. ஸோ பேக் டோர் வந்து சில பேருக்கு வந்து கிளாஸில் இருக்கும், சில பேர் வந்து ஃபைபரில் இருக்கும், சில பேர் வந்து லெதர் டைப்பில் இருக்கும். ஸோ இந்த லெதர் டைப்பையும் ஃபைபரில் இருக்கும்போது பிரச்சனை இல்லை கிலோன்னு தான். ஆனால் வந்து கிளாஸ் டைப்பில் இருக்கும்போது இப்போ ஒன் ப்ளஸ் 11R, 12R, ஒன் ப்ளஸ் 9R, ஒன் ப்ளஸ் 7, ஒன் ப்ளஸ் 17 பழைய மாடல் புது மாடல் யார் யாருக்கு கிளாஸ் டைப்பில் வருதோ அவங்களுக்கு வந்து ஃபோன் கீழே போடும்போது என்ன ஆகும், பேக் டோர் வந்து உடஞ்சிரும், ப்ரோக்கன் ஆகிடும். ஸோ ப்ரோக்கன் ஆகும்போது சில பேருக்கு வந்து சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து கம்பெனியில் போய்ட்டு டைரெக்டாகவே அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் வந்து சில பேர் வந்து அவுட் சைடில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பேக் டோர் கிடைக்க முடியுது. சில பேருக்கு வந்து பேக் டோர் கம்பெனியில் ரேட் கேட்டாலும் ரேட் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒன் ப்ளஸ் பிராண்டுக்கு நம்ம பேக் டோர் மாற்றினாக்கா கம்மியான பட்ஜெட்டில் ஒரிஜினல் பேக் டோர் எப்படி மாற்றுறது, எங்கே போய் மாற்றுறது, நம்ம எப்படி போய் வாங்குறது சொல்லி நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் யூடியூப்ல கூட சர்ச் பண்ணுறாங்க. எனக்கு பர்சனலாகவே ஒரு கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டுருந்தாங்க. சரி, ஓகே, ஒரு வீடியோ இதை பற்றி எடுத்து போட்டுடலாமேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் போட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன் ப்ளஸ் பிராண்ட் ஃபோன் நீங்கள் வச்சுருக்கீங்கனாக்கா, பேக் டோர் எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி கைஸ், நீங்கள் ஒன் ப்ளஸில் எந்த பிராண்ட் வச்சுருந்தா கூட சரி தான், ஓகே கைஸ். உங்களுக்கு பேக் டோர் வேணும்னாக்கா எங்கே போய் வாங்குறது, என்ன ரேட்டில் வரும், எங்கே போய் நம்ம பை பண்ணுறது, எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறது, ஒரிஜினல் கிடையாது எங்கே ஒரிஜினலாக எங்கே போய் நம்ம வாங்குறது சொல்லி தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருக்க வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க சும்மா லேட் பண்ண வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த வீடியோ எதுக்காக போட்டேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து ஒன் ப்ளஸ் 12R ஃபோன் வாங்கியிருக்கிறேன். அந்த ஃபோன் வந்து கை தவறி கீழே வந்துருக்கு. ஆனால் டிஸ்பிளேக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் வந்து பேக் டோர் உடஞ்சிருக்கு, அந்த ஃபோனுக்கு வாரண்ட்டி கூட இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கம்பெனியில் போய்ட்டு அவங்க கேட்கும் போது வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியாது சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கம்பெனிக்காரனே ஃபஸ்ட்டே சொல்லிடுவான், பேக் டோர் உடஞ்சதோ இல்லை ஃபிசிக்கல் டேமேஜ் என்ன ஆனால் வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியாது சொல்லி கம்பெனிக்காரனே சொல்லிட்டு அந்த கஸ்டமர் வந்து கம்பெனியே போயிட்டு வந்துட்டாங்க. ஆனால் வந்து அந்த வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியல. எனக்கு பர்சனலாகவே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் ஃபோன் வச்சுருக்கிறேன், இந்த ஃபோன் பேக் டோர் உடஞ்சிருக்கு, கம்பெனியில் போய் ரேட் கேட்டால் 3500 4000 சொல்கிறாங்க, இந்த பேக் டோரோட ப்ரைஸ் என்ன வரும், என்ன ரேட்டு, கம்மியான பட்ஜெட்டில் நம்ம எப்படி போய் வாங்குறது, எங்கே போய் வாங்குறது சொல்லி சொல்லியிருந்தாங்க. எனக்கு கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து அந்த பேக் டோர் வாங்கி கொடுத்துட்டேன். எவ்வளோக்குன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரிஜினல் பேக் டோரே நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒன் ப்ளஸ் 12R ஒரிஜினல் டோர் தான் நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன். 1500 அந்த பேக் டோர்னு ஒரிஜினல் பேக் டோர் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க ஊருங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலத்துலேருந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேலம்லேருந்து என்னோட வீடியோஸ்லாம் பார்த்து தான் அவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணாங்க. ஸோ 1500 நான் அந்த பேக் டோர் வாங்கி கொடுத்துருக்குறேன். அவங்க வந்து எனக்கு அவங்க அட்ரஸ் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. அந்த அட்ரஸுக்கு நான் வந்து அவங்க ஹோம் டெலிவரி நான் பண்ணியிருக்கிறேன். இங்கேருந்து அவங்க புக் பண்ணாங்க, நான் அவங்களுக்கு வந்து பார்சல் போட்டு நான் அனுப்பிச்சி விட்டேன். பார்சல் டெலிவரி சார்ஜ்லாம் கிடையாது. நம்ம வீடியோஸ் பார்த்து வரவங்களுக்கு மட்டும்தான் எது வாங்கினாலும் டெலிவரி சார்ஜஸ் கிடையாது கைஸ். 1500 ஒன் ப்ளஸ் 12R பேக் டோர் நான் வந்து வாங்கி கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன தேவைப்பட்டுச்சுனாக்கா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோனில் நான் நம்பர் தரேன், ஸ்க்ரீனில் கூட என்னோடய நம்பர் தரேன், நேராக வாட்ஸ்அப் வந்துடும். நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் என்ன மாடலாக இருந்தாலும் சரி கைஸ், ஒன் ப்ளஸ் மட்டும் இல்லை, விவோ, ஓப்போ எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோவில் அந்த ஒன் ப்ளஸ் பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் இந்த ஃபோன் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, புது மாடலாக இருந்தாலும் சரி, இல்லை பழைய மாடல் இருந்தாலும் சரி தான். உங்களுக்கு பேக் டோர் வேணும்னாக்கா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னாக்கா என்ன ப்ரைஸு ஏது டீட்டெயில் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுனாக்கா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி நான் ரேட் சொல்லுவேன். எல்லாருக்குமே ஒரே ரேட் இருக்கவே இருக்காது. ஒரு மாடலுக்கு ஒரு ரேட் மாறும் கண்டிப்பாக. நீங்கள் வந்து வீடியோவில் சொன்ன ஒரு ரேட்டு நீங்கள் இப்போ சொல்கிற வேறு ரேட் சொல்லிங்கனாக்கா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா எல்லாருக்குமே ஒரே ப்ரைஸ் இருக்காது. சில மாடல்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் மாறும். ஸோ ப்ரைஸ் மாறும்போது நீங்கள் வந்து என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேட் இருக்கும். இப்போ ஒன் ப்ளஸ் 12R நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன். அவங்களுக்கு ஒரு ரேட் இருந்தது, அந்த ரேட் தான் நான் வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு உங்கள் மாடலுக்கு என்ன ப்ரைஸ் வருதோ நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் ரிப்ளை பண்ணுவோம், என்ன ரேட் வரும் ஏது வரும். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் நேமு, அட்ரஸு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருணும். உங்கள் பின்கோடோட நீங்கள் அனுப்பிச்சி விட்ருணும். பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் சென்ட் பண்ணால் தான் நான் இங்கேருந்து சென்ட் பண்ண முடியும் உங்களுக்கு. ஓகே கைஸ், நான் இந்த நம்பர் கொடுத்துருக்கல அந்த நம்பருக்கு தான் நீங்கள் வந்து ஜிபேயோ, ஃபோன்பே, பேடிஎம் எதுவும் பண்ணலாம் செய்த கைஸ். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணால் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து டெலிவரி டிஸ்பேச் ஆகிடும். 2 or 3 days உங்களுக்கு வந்துடும். இந்தியாவில் நீங்கள் எந்த சைடு இருந்தாலும் சரி கைஸ்,
2 or 3 daysலேயும் உங்களுக்கு வந்து உங்கள் பேக் டோர் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு வந்து உங்கள் அட்ரஸுக்கு நான் டெலிவரி பண்ணிடுவேன். டெலிவரி பண்ணும்போது எதனா டேமேஜ் ஃபிசிக்கல் டேமேஜ் என்ன இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரும். டேமேஜாக வந்துச்சுன்னா பீஸ் ஓகேவா, டேமேஜ் 110% வரதை நம்ம ஃபுல் சேஃப்டியாக தான் அனுப்பிச்சிடுவோம். இருந்தாலும் டேமேஜ் உங்களுக்கு எதனா வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு நான் வந்து ரீப்ளேஸே பண்ணி கொடுத்துருவேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.